தமிழ் மக்களுக்கு வணக்கம். 2 விஷயம் பேசலாம். அந்த 2 விஷயம் பேசுறதுக்கு முன்னால, நேத்து நான் வீடியோ போடல. இது இன்ஃபேக்ட் எம்.ஆர். வெங்கடேஷ் சீனியர் கவுன்சில் அவரு. அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தார். அந்த வெளியிடப் போகிறார். 9ஆம் தேதி வந்து அதோடைய நிகழ்ச்சி இருக்கு. ஸோ அது சம்மந்தமா அவரோட ஒரு ஒரு கலந்துரையாடல் மாரி எடுத்திருந்தோம். அத வந்து ஆங்கிலத்தில இருந்து அத நான் பகிர்ந்திருந்தேன். ஏன் நேத்திக்கு நான் வீடியோ போடல அப்டின்னா, சிம்பிள் ரீசன் மன ரீதியாக கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன ஒரு சலனம் இருந்தது. என்ன அப்டின்னா, அ பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்டின்றத தள்ளி வச்சுருவோம். ஆனால் ஏதோ ஒரு காலத்தில, ஏதோ ஒரு பீரியட்ல நண்பராக பயணித்த அ சவுக்கு சங்கர் அவருடைய மகன் தியோ உடைய மரணம் அப்படின்றது, அதுவும் வந்து ஒரு அகால மரணம். அது ஒரு தற்கொலை அப்படின்றது வந்து உண்மையிலேயே மனதளவுல எனக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு தான் சொல்லணும். ஏற்படுத்திச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அ குழந்தைகள் இன்னும் 13 வயசு, 14 வயசு குழந்தையெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற வயசா? இல்ல அத பத்தியான ஒரு புரிதல் கூட இருந்திருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. 2வது என்னன்னா, மொபைல் ஃபோனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? அப்படின்றத பத்தியும், அதுவும் குழந்தைகள் மத்தியில, குழந்தைகள்ட்ட மொபைல் ஃபோன குடுக்கக்கூடிய பெற்றோர்கள், அப்படின்றதெல்லாம் வந்து எனக்குள்ள ஒரு நெறைய கேள்விகள எழுப்பிட்டே இருந்தது. ஏன் எனக்கு தனிப்பட்ட விதத்தில இத நான் ஒரு பாதிப்பா பார்க்குறேன் அப்படின்னா, நிலவுமொழி செந்தாமரை, அதாவது அவங்க வந்து அ சங்கருடைய முன்னாள் மனைவி. அவங்களுடைய திருமணம், அது பதிவு திருமணம். அந்த பதிவு திருமணத்துக்கு நானும் போறேன். பாரிஸ் கார்னர்ல தான் அந்த பதிவு திருமணம் நடைபெறுது. அந்த பதிவு திருமணத்துக்கு நானும் போறேன் அப்படின்ற அளவுல, அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அம் அப்போ ஒரு நீதியரசர் இருந்தாரு. சி.டி. செல்வம்னு. அவரோட பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாம சங்கர சுப்புன்னு ஒரு சீனியர் ஒரு கவுன்சில். அவரோடையும் பிரச்சனை. அப்போ அந்த ஜாஃபர் சேட்டுடைய டார்ச்சர் தாங்க முடியாம சங்கர் வந்து பல இடங்கள்ல ஓடி ஒளிந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில பிரஸ் கிளப்ல போய் பேசுறதுக்கு ஆள் இல்ல. "நீ போய் பேசு" அப்படின்னு சொன்னதன் காரணமாக நான் போய் சண்டை போடுறேன். அப்போ இவங்க நிறை மாத கர்ப்பிணியா இவங்க வராங்க. யாரு? நிலவுமொழி செந்தாமரை வராங்க அங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்றேன், "மேடம், நீங்க ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? பின்னாடி போய் உட்காருங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல போயிட்டு நானும் வாராகி சாரும் தான் உட்காந்துருக்கோம். அவரும் கூட நினைவுபடுத்துவாரு. நாங்க 2 பேரும் தான் சண்டை போடுறோம். இந்த ஷபீர் அஹமத்லாம் வந்து பின்னாடி தான் உட்காந்துருந்தாப்புல. யாரும் முன்னாடி வரல. நாங்க தான் சண்டை போடுறோம். சண்டை போட்டு கேட்குறோம். கேள்வி கேட்குறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு ஒரு 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 அந்யோன்யமா பழகிட்டு, அதுவும் அவருடைய மகன் பிறந்த பொழுது, தியோ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. மகன் பிறந்தார் அப்படின்ற அந்த நியூஸ் வந்தபொழுது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா, சங்கருக்கு ஒரு ஃபேமிலி செட் ஆகி, ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், டார்ச்சர் இதெல்லாம் அனுபவிச்சிருக்காரு அப்படின்ற ஒருத்தருக்கு ஒரு நம்ம நண்பனா இருந்தாலும் ஒரு ஃபேமிலி செட் ஆகுது அப்படின்னும்போது நம்ம பாராட்டுவோம் இல்லையா? இல்ல மகிழ்ச்சி அடைவோம் இல்லையா? அந்த மாதிரி மகிழ்ச்சி அடைந்த ஒரு காலகட்டத்தில, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டது. இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது அவங்களுடைய தனிப்பட்ட குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள். அதுக்குள்ள போறது சரியா இருக்காது. நான் போக விரும்பல. ஆனால் அந்த குழந்தை மேல எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அப்படிங்கும்பொழுது அந்த குழந்தை இறந்து விட்டது அப்படின்றது வந்து உண்மையிலேயே என்னை வந்து மனதளவுல ரொம்பவே பாதிச்சுது அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால தான் நேத்திக்கு என்னால அத கடந்து திங்க் பண்ண முடியல. அத கடந்து எதுவும் யோசிக்க முடியல. இப்படியான ஒரு சூழல்ல தான் நான் வந்து ஒரு பதிவு கூட நான் போட்டேன். ஏன்னா நெறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சங்கர் வந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ ஒரு சோகம் நடந்திருக்கு. அவருடைய சொந்த மகனே இறந்து போயிருக்கிற சமயத்தில கூட அவர் ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னபொழுது, இல்லங்க. அவருடைய இயல்புல இருக்க விட்டுருங்க. ஏன்னா, இந்த இறப்புன்னு இருக்கு இல்லையா? இது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாரி அத உள்வாங்குவாங்க. இறப்புன்றது ஒரு அதிர்ச்சிங்க. அது யாருக்கா இருந்தாலும் அதிர்ச்சி தான். ஆனா அந்த அதிர்ச்சிய ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாரி உள்வாங்குவாங்க. சில பேர் வெளியில அப்படியே வெளிப்படையா பீறிட்டு அழுதுருவாங்க. சில பேர் உள்ளுக்குள்ளேயே போட்டு வச்சிருப்பாங்க. இல்ல நீங்களே பார்த்துருப்பீங்க. நெறைய பேர்ட்ட இப்ப சொல்லுவாங்க, "வெளியில அழுதுரு. உன்னுடைய ஃபீலிங்ஸ நீ வெளியில அழுதுரு" அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு அது 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 அவங்களுடைய நேச்சரே வந்து அது அப்படி இருக்காது. அப்ப அவங்க உள்ளுக்குள்ளேயே போட்டு குமுறிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல வேற ஒரு விஷயமா வெளிப்படுத்துவாங்க. சில பேர் போய் வேலை செய்வாங்க. என்னுடைய ஒரு உறவினர் அப்படிதான் வந்து அவர் வந்து மர்ச்சன்ட் நேவில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவங்களுடைய சித்தி, அதாவது அவங்கள வளர்த்தவங்க. ஏன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்கள வளர்த்தவங்க. அவங்க இறந்துட்டாங்க. ஆனா அவர் வந்து அவங்களுக்காகவே லீவ் போட்டு வந்து கடைசி 4 மாசம் இருந்து பார்த்துக்கிட்டாரு. அவங்க சித்திய வந்து அவங்க ஃபுல்லா பார்த்துக்கிட்டாரு. அது அவங்க பாத்ரூம் போறதுலேருந்து எல்லாத்தையுமே ஃபுல்லா அவரே பார்த்துக்கிட்டாரு. நர்ஸு கிர்ஸுலாம் அவர் நம்பல. அவரே முழுசா பார்த்துக்கிட்டாரு.
அப்படி பார்த்துக்கிட்டவர் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க பாடி இருக்குது. அவர் மர்ச்சன்ட் நேவிலேருந்து வெளியில் அப்ராடில் இருந்தவர்ன்றதுனால அவருடைய தாட் ப்ராசஸ் அது மாதிரி போய் சமையல் ரூமில் போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ எல்லோரும் போய் நம்ம சொல்கிறோம் இப்படி பண்ணக்கூடாதுங்க, இது மாதிரி இல்லைன்னா இருந்த வரைக்கும் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், இப்போ இறந்துட்டாங்க என்ன பண்ண முடியும், அதுக்காக நான் என்னோடய பேசிக்கு சாப்பாடு நான் பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்னு. அப்புறம் அவரை சொல்லி இது மாதிரி பண்ணக்கூடாதுங்க, இங்கே ட்ரெடிஷன் இப்படி இருக்குது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கட் பண்ணோம். பட் என்னென்னா அவருக்கு உணர்வு இல்லாமையா, உணர்வு இல்லாமல் தான் அவர் 6 மாதம் 5 மாதம் லீவு போட்டு வந்து அவங்க சித்தியை பார்த்துக்கிட்டாரா? அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க உணர்வுகளை. அப்போ நாம் அதை புரிஞ்சுக்கணும். நீ ஏன் இப்படி அழலை, நீ ஏன் அழவே மாட்டேங்கிற, அப்போ நீ சந்தோஷப்படுறியா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா உணர்வுகள் என்பது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், உறவுகள் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், உணர்வுகள் இன்னும் காம்ப்ளிகேட்டட். அது யார் எப்படி இப்படி வெளிப்படுத்துவாங்கன்றதை நம்மளால் சொல்லவே முடியாது. அதனால் அவர் வந்து ட்வீட்டு போடுறதோ இல்லை வீடியோஸ் போடுறாரோ அப்படின்னா அது அவருடைய உணர்வுகளுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெளிப்பாடாக இருந்துட்டு போகட்டுமே, அதை நம்ம எதுவும் தப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நான் நேற்றுக்கு ட்வீட் போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டாங்க, உண்மையிலேயே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அந்த மாலதி இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க அதில் விஜய் வந்து முதலமைச்சராக புதுசு, அவருக்கு பக்கபலமாக அவருக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுக்குற இடத்துல வந்து இங்கே சார் இருக்கார், யார் சவுக்கு சங்கர் இருக்காப்லையா, அதனால் இவங்க வீடியோ போடுறாங்களாம், அதனால் இவங்க சோகத்தையும் கடந்து வீடியோ போடுறாங்களா? என்ன கேவலம் இது! அவருடைய உணர்வுகளுக்கு அவருடைய சோகங்களுக்கு ஒரு வடிகாலாக அவர் ஒரு வேலையை செய்ய நினைக்கிறார் அப்படின்னு சொல்கிறது புரிந்து கொள்ள முடியுது. ஆமாம், செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் விஜய்க்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, இவர் சொல்லி கொடுத்து தான் அவர் செய்ய போகிறாராம். விஜய் ஆட்சியை பிடித்த போது சங்கர் எங்கே இருந்தாப்புல, சிறையில் இருந்தாப்புல. இத்தனைக்கும் ஒரு அறிக்கை வேற விட்டாப்புல, என்னன்னு, நடிகருக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கர் ஆதரித்த கட்சி, ஏன் நான் ஆதரித்த கட்சி 3ஆவதாக வந்தது. இதான் உண்மை, யதார்த்த உண்மை, நிதர்சனமான உண்மை. இது நம்ம மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அப்போது நீ போடுற அந்த 1.5 நான் யூடியூப் சேனல் வீடியோ வச்சுக்கிட்டு அதை ஒரு 5 லட்சம் பேரோ ஒரு 10 லட்சம் பேரோ பார்க்குறானே வச்சுப்போம். இதை வச்சுக்கிட்டு ஒரு அப்படியே விஜய் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துட்டாரா? அவர் விஜய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவையே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காப்புல. எனக்கு மீடியாவே வேணாங்கிறாப்புல. நீ என்னன்னா எழுதுன்றாப்புல. நீ உட்காந்துக்கிட்டு உலகமே ஒன்றை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தா நமக்கு, அதாவது வருத்தப்பட்டு இவங்களுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணி பாவம் என்ன இருந்தாலும் பாவம் அப்படின்னு நினச்ச அந்த எண்ண ஓட்டம் இருக்கு இல்லையா, அது கூட நம்மள்கிட்ட விட்டு போயிடுது. நான் அந்த குழந்தைக்காக ஃபீல் பண்ணுறேன், ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த குழந்தைக்கு எத்தனை ஏக்கம் இருந்திருக்கும், தன்னுடைய தந்தை தன்னுடைய தாயார் இவங்கெல்லாம் வந்து தங்கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். இத்தனைக்கும் நான் அட்வைஸ் சொல்கிறதுக்கு நான் யாரும் கிடையாது. ஆனால் நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே வைக்கிறேன், குழந்தையை பார்த்து கொள்வதற்கான, அந்த குழந்தையை எப்படி வளர்க்கலாம் என்பதற்கான அடிப்படை தெரியவில்லை என்றால் தயவு செய்து குழந்தையை பெற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டு அது 2 விதமாக பிரச்சனையாகுது. ஒன்று என்னென்னா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்துக்குள் போகுது, இல்லைன்னா இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சுமையாக வந்து முடியுது. இது 2மே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவன்றதுனால நான் சொல்கிறேன். இது எப்படி இப்படி ஒரு வீடியோ போடுவீங்க நீங்கள், எனக்கு புரியலை. அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கும் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட இழப்பு. யாருக்காக இருந்தாலும் இழப்பு தான், சரியா? அதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதை அந்த இடத்துல வந்து அம்மாவை இழந்து விட்டே நாங்கள்னு எவ்வளோ நாளைக்கு இந்த அம்மாவுடைய இறப்பை வைத்து, அந்த இழப்பை வைத்து நீங்கள் வந்து கறப்பீங்க வியூஸையும் பணத்தையும்? அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? எந்த இழப்பாக இருந்தாலும் அதை வந்து தாங்கிக்க முடியாது தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை, அதை நான் மறுக்கலை. ஆனால் இது என்ன கேவலம்! அதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இது போன்ற தருணத்தில் குத்தி குதறுவது என்பது எந்த அளவிற்கு மனிதாபிமானமற்ற செயலோ, அதே போல் இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு விஜய்க்காகத்தான் நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு செயல், எவ்வளோ அசிங்கமான ஒரு செயல்.
நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களை சுற்றி தான் உலகமே சுரண்டுக்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் வீடியோ ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னா உங்களை சுற்றி அவன் வீடியோ உலகமே சுரண்டுக்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை என் வீடியோ ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்கன்னா என்னை சுற்றி தான் எல்லாமே சுரண்டுக்குன்னு நான் நினச்சிக்கிறேமா? பைத்தியக்காரத்தனமான ஒரு சிந்தனை இது. அப்போது இங்கே 2 விதமான மன ரீதியான பிரச்சனை கொண்ட நபர்கள் இருக்கிறார்கள்ன்றது புரியுது. ஒன்று என்னன்னா, நமக்கு வரக்கூடிய இந்த பின்பற்றாளர்கள் அல்லது நமக்கு லைக்கு போடுறவன், கமெண்ட்டு போடுறவன், இதுதான் உலகம்னு சுற்றுற ஒரு கும்பல். அதாவது இந்த சவுக்கு, மாலதி இந்த மாதிரியான நபர்கள். இன்னொன்று, இந்த மாதிரியான நபர்கள் பேசுவது தான் உண்மை, இதை சுற்றித்தான் உலகம் என்று நினைக்கக்கூடிய இன்னொரு கும்பல். இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே மன ரீதியாக பிரச்சனை இருக்கக்கூடிய கும்பல். நான் வருணோட உட்காரும்பொழுது கூட நான் சொல்லுவேன், மற்றவங்களோடலாம் வருண் உட்காரும்போது எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்படி என்னோட உட்காரும்போது நானும் வருணும் சொல்லுவோம், திட்டமிடலாம் எதுவுமே இருக்காது. வருவோம், உட்காருவோம், பேசுவோம், முடிப்போம். அதில் 15 நிமிஷம், மிஞ்சி போனால் 20 நிமிஷம், பெருசாக போனால் 25 நிமிஷம், அதுக்கு மேலே போக மாட்டோம். ஏன்னா ஆற்று என்ன பண்ண போகிறோம்? நீ 1.5 மணி நேரம் நீ ஆத்துறதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? சமுதாயத்திற்காக இதை சொல்கிறது. சமுதாயத்திற்காக என்னதான் சமுதாயத்திற்காக நீ இதை சொல்லி அதை சொன்ன? 90% நீ சொல்கிறதெல்லாம் பொய். மிச்சதெல்லாம் இங்கே அங்கேருந்து வாங்குகிற, அங்கே சோர்ஸஸ்ன்னு இங்கேருந்து அங்கேருந்து வாங்குகிற கதை, எவனோ கொடுக்குற இன்புட்டு, இதை வச்சுக்கிட்டு நீ நடத்திக்கிட்டு இருக்க, இவ்வளவுதான். இதில் ஏதோ பெரிய அப்படியே இராணுவ வேலையில் இவங்க இருக்கா மாதிரியும், நாங்கள் ஒரு நாள் வீடியோ போடவில்லை என்றாலும், ஏன் நீ 6 மாதம் வீடியோ போடல, என் தமிழ்நாடு என்ன அப்படியே மூடிடுச்சா, ஊற்றி மூடிடுச்சா? இல்லை ஆட்சி மாற்றம் நடக்கலையா? நீ 4 மாதம் ஜெயிலில் இருந்த, வீடியோ எதுவும் போடலை, இங்கே ஆட்சி மாற்றம் நடக்கலையா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஒன்றா சுற்றி தான் உலகமே சுரண்டுக்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? அப்போது இங்கே ஏன்னா இது ஒரு சாடிசமுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்குறேன். இப்படியா இருப்பாங்க? ஒரு இழப்பு, அதனால் புரிஞ்சிக்க முடியுது. அதிலிருந்து வெளியில் வரணுன்றதுக்காக நீ வீடியோ போடணும்னு நினைக்கிற, ஓகே, அதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதுக்கு நீ கொடுக்கக்கூடிய காரணம் என்ன? அந்த பொம்பளையை வச்சுக்கிட்டு அந்த பொம்பளை சொல்லுது, இந்த மாதிரி ஒரு காரணம்னு சொல்லுது. இது என்ன கேவலம் இது? விஜயோடைய ஆட்சி நடக்கணும், நாங்கள் சுவாரஸ்யமாக பேசுகிறது மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மக்கள் 4 நாள் கேட்காம இருக்க மாட்டாங்களா? மக்கள் எல்லோரும் அப்படியே போயிட்டு கடலில் குதிச்சிருவாங்களா இந்த 4 நாள் நீ பேசுகிறத கேட்கலன்னா? அப்போது உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய இஷ்டம் போல் நீ நடத்துகிறாய். இதை எதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க? அந்த விளக்கத்திலிருந்து நமக்கு புரியும். அதாவது விளக்கம் கொடுக்கலன்னா கூட நம்ம என்ன நினச்சிருப்போம், சரி பாவம்பா ஏதோ பிரச்சனை இருந்து போட்டோம், நம்ம அதை ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு கடந்து போகலாம். ஆனால் நீ கொடுக்குற விளக்கத்திலிருந்து என்ன புரியுதுன்னா, நீ ஒரு பக்கா சாடிஸ்ட். உன் கூட இருக்க இந்த கும்பலும் ஒரு சாடிஸ்ட் கும்பல். இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியாது. இது சொல்லிட்டு அந்த குழந்தைக்காக உண்மையிலேயே நான் வருத்தப்படுறேன். என்னுடைய நண்பனுங்கிற வகையில் சங்கருடைய குடும்பம் இப்படி ஒரு ஒரு நிலைமையை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு வருத்தப்படுறேன். இது ரெண்டுத்தையும் நான் பதிவு பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, சேகர் பாபு என்ன ஆட்டம்! கடந்த 5 ஆண்டுகளில் என்ன ஆட்டம்! உலகமே இவர் சுற்றி தான் நடக்கிற மாதிரி. நீ ஆஃப்டரால் ஒரு பேட்டர் ரவுடி. இந்த புழல் சிறை 2000 அந்த 2000க்கு அப்புறம் அந்த புழல் சிறை வந்தது. அதுக்கு முன்னாடி இங்கே சென்ட்ரல் ஜெயில் தான். அந்த சென்ட்ரல் ஜெயிலில் உன்னை தூக்கி உள்ளே வச்சுருந்த பொழுது அங்கே ரைட்டராக உட்காந்துட்டு இருந்த நீ. ஏன்னா இந்த இந்த ஜெயிலில் இருக்க இவங்களுக்கெல்லாம் எழுதுறது, இந்த வேலை தான் உன் வேலை, சரியா? இப்படி இருந்த நீ அதுக்கப்புறம் எம்எல்ஏவாகி இந்த 2000 ஸ்டாலின் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போட்டு ஸ்டாலின் வீட்டிலே தேவடு காத்து, அதுக்கப்புறம் நீ ஒரு அமைச்சராகிட்ட தெய்வாதீனமாக அந்த 2021 தேர்தலில் நீ பேசுகிற பேச்சு என்ன, நீ நடந்துக்கிற விதம் என்ன, இன்னும் உலகமே உன்னை சுற்றி இயங்குற மாதிரி நீயும் ஒரு அரசியல் சவுக்கு சங்கர் சொல்லணுன்னாக்க அப்படி பேசி அப்படி பில்டப் கொடுத்து அந்த மேயர் பிரியாவோட
ப்ரெஸ் மீட் நீ நடத்துறது என்ன, உட்காந்துக்கிட்டு நீ உன் தெனாவட்டு என்ன, திமிரு பேச்சு என்ன, இப்படி சட்டையை இப்படிலாம் பனியெல்லாம் அப்படி கட்டி விட்டுக்கிட்டு அப்படிலாம் திறந்து விட்டுக்கிட்டு உன்னோட இது என்ன, பேச்சு என்ன, பொறுக்கி மாதிரி நடந்துக்கிட்டு நீ பண்ண கூத்து என்ன, தேரை எடுத்து தெருவில் விட்டா மாதிரி. அதாவது அதிமுக வெற்றி பெற்ற காலங்களையும் கூட சென்னையில் கோலோச்சியது திமுக. அந்த சென்னையில் கோலோச்சிய திமுகவே சென்னையிலேயே அடியோடு துடைத்து எறிவதற்கு காரணம்னா நீயும் அந்த மாசு சாரும் தான். இவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலம் எப்படி வருது பாருங்கள், சுற்றி அடிக்குது பாருங்கள். இன்றைக்கி திருத்தணி கோவிலுக்கு போகிறாப்புல எப்படி ஊரில் இருக்க எல்லா கோவிலையும் அழிச்சாட்டியம் பண்ணி, அட்டகாசம் பண்ணி, அயோக்கியத்தனம் பண்ணி, பல கோடி ரூபாய் கொள்ளையடித்த சேகர் பாபுவை இன்றைக்கு திருத்தணி கோவிலில் உள்ள விட முடியாது போடா அப்படின்னு நிறுத்தின அந்த ஒரு சம்பவம், அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு உண்மையிலேயே மனசு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. உனக்கு தேவை, உன்ன மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது நடக்கணும். சத்தியமாக இறைவன் இருக்கிறான் அப்படின்றத அப்போவாது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது சட்டமன்றத்தில் இன்றைக்கி டபுள் வேமி அவருக்கு. சட்டமன்றத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மற்ற எம்எல்ஏக்கள் என்ன அவரே தான் நின்றுட்டுருப்பாரா சேகர் பாபு? ஏன் நாங்கள்லாம் பேசக்கூடாதா, நாங்கள்லாம் ஸ்டாலினோட நிற்கக்கூடாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு அசிங்க பிறவி நீ. உன்னை தூக்கி வெளியில் போடணும். அதை அந்த கட்சி செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ புறக்கணிக்கப்படுவது என்பதனை உண்மையிலேயே வரவேற்கிறேன். இந்த மாதிரியான ஆட்டம் போட்ட நபர்கள், அதாவது எவ்வளோ நீ ஆட்டம் போட்டாலும் உனக்குன்னு ஒரு முடிவு வரும். உன்னை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்க வேண்டிய ஒரு காலமும் வரும் அப்படின்றது இன்றைக்கி நிரூபணமானது. அப்படின்றதுல உள்ளபடியே மகிழ்ச்சி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.